Om Jana Purikam Stige Karunakaranakaha Yudanakadadishwa Mahadatodinakaha Shadanga Vivedo Mukhe Shastra Vidya Taditva Tigatyam Supatyam Karoti Naste Nadagyam Guror Zikatte Tatatin 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 Om Guruve Shivamana Kulikamandi Guruve Shivamana Kulikamora Guruve Shivanamai Kolamai Upam Guruve Urikatador Node Savijamai Gurunagar Nambaragar Nearly part of the mighty Puriya Maya start with the yes. For the theory type Kilo Tarakshapam. For the Kilo Tarak, Milan and Papa. Kiranam Taram, dear enough on that. Kiram Dina, was her was on the Itaram Abina, or Mata, Abina, or Jim. The Kirma Tarak, Moon of Pagaya, consider the man. And a mother of a now, started of Taram. இரண்டாவது மூலைக்கு தீர்மம் மரம் மூணாவது தேவை பரிவார பின்பற்ற தீர்மம் மரம் என்பவையாகும் இது தீர்மம் மரம் அப்படிங்கிறது இப்படி தீர்மம் மரம்னா என்ன பலன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வாழ்க்கையோட விஷயங்களை பற்றி சொல்லுவேன் முதலில் ஆரோக்கியம் ஜீரணம் நம்ம ஜீரணங்களை வந்து செப்பனை பண்ணுவதால நமக்கு தலைக்கு மேல பலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஜீரணமான ஆலயங்கள்ல வந்து நம்ம உடனே ஜீரணமான ஆலயங்கள்ல நம்ம சீக்கிரம் வந்து ஜீரணம் தரமாக வேணும். அதுக்கப்புறம் ஜீரணம் இல்லாத ஆலயத்தை வந்து நம்ம வந்து பத்திரமா பாதுகாக்கணும். ஜீரணம் இல்லாத ஆலயத்தை வந்து ஒரு யாரோ மோகத்தினாலோ ஒரு விஞ்ஞானத்தாலோ அந்த ஆலயத்தையோ ஒரு லிங்கத்தையோ இடிச்சு கட்டாங்களோ அவங்களுக்கு வந்து கௌரவம் அப்படிங்கிற ஒரு நகரத்துல 1000 கல்ப காலம் உலகுவார்கள் அப்படின்னு காலப்பட ஆரம்பிச்சு. அதுவும் இல்லாம ஜீரணமான ஆலயங்கள்ல வந்து பூதங்கள் சேதங்கள் பிசாசங்கள் பிரம்மராட்சசங்கள் வேதாளங்கள் போன்ற கெட்டவர்கள் தான் குடியேறிடுவாங்க அப்படின்னு பாடப்பட ஆரம்பம் சொல்லி அப்போ ீர்ணாதிகோஷசம்யுக்தம் பூஜாயுக்தம் சசுகிதம் தீர்ணாதாரே கிருதே கற்பூர் மௌலிகம் அனநிஷ்யத்தே. காமிகாலம் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ ஒரு ஆலயம் தீர்ணமாயிருக்கு, அந்த ஆலயம் வந்து நல்ல நிலையில வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆலயத்துக்கு வந்து சுவாமியோட சக்தியா சுவாமியோட கட்டியா இருக்காது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம உடனே தீர்மானம் வந்து இருக்கோம் அப்படின்னு காமிகாலம் சொல்லியிருக்கு. எந்த ஆலயம் வந்து சாஸ்திரப்படி சுகரை தீர்ணாலயத்தை நம்ம செப்பனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ணமான லிங்கங்களை பூஜை பண்ணா நமக்கு கெடுதல் ஆகும் அப்படின்னு காமிகாலம் சொல்லியிருக்கு. அடுத்து சூக்ஷ்மாரம் என்ன சொல்லியிருக்கு, பிரமாதாதிர்நதேலிங்கே பூஜாரி முக்கியதாதிபி உற்சவாதி உற்சவாதீனி சர்வாணி கிருதஞ்ச ராட்சசாம் பலம். சூக்ஷ்மாரம் என்ன சொல்லியிருக்கலாம், ஒருத்தர் யாரும் அலட்சியத்தினால தீர்ணமான ஒரு பாடாம இந்த சுவாமிக்கு வந்து பூஜையோ உற்சவங்கள் வித்தியாசங்கள் அவங்க யார் இந்த சுவாமிக்கு எழுதி பூஜை பண்றாங்களோ அந்த சுவாமியோட மங்கா பூஜையோட மூலமா சுவாமிக்கு போறாது ராட்சசர்களுக்கு போய் சேரும் சூக்ஷ்மாரமானு சொல்லியிருக்கேன். அடுத்து அஜிதாரம் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். தீர்ணலிங்கம் துபேரம் எத்தனே சேர்த்து பூச்சியதே பத்ராணாமிஷ்டிஜாபீதி பர்த்தேனே காபசம்சதா. அஜிதாரம் என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த தேசத்துல வந்து
ஜீரணமான லிங்கங்களை பூஜை பண்றப்போ அந்த தேசத்துல வந்து மழை இல்லாம போயிடும் அப்படின்னு அதிகாரமாக சொல்லிட்டு எந்தெந்த ஆரம்பத்தையும் எந்தெந்த வார்த்தை சொல்லிட்டு பார்ப்போம். வந்து பொதுவாக எல்லாருக்கும் உட்காந்துட்டு இருக்கும். ஒரு லிங்கம் வந்து ஜீரணம் ஆகிடுச்சு, அதுல இருக்கிற முக்கிய சக்தி எல்லாம் எங்க போய் சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய மண்டலத்துக்கு சேரும். இந்த சூரிய மண்டலத்துக்கு போய் 12 வருஷம் ஓய்வுல வந்து அந்த திவ்ய சக்திகள்லாம் சிவனோட ஐக்கியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஆலயமே சூன்யாலயமாகும். ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் இருந்தாதான் யூஸ். அதெல்லாம் உடம்புச்சுன்னா ஒரு ஜூஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் அந்த சுவாமி இருந்தாதான் அந்த ஆலயம் வந்து நல்லா இருக்கும். அந்த ஆலயம் வந்து சூன்யாலயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து ஜீவனோத்தர வேதங்களை பற்றி பார்ப்போம். ஜீவனோத்தர வேதங்கள் வந்து 3 வகையா போயிருக்கு. முதல்ல ஆலய வகையான ஜீவனோத்தரம், அடுத்து லிங்கம் தெளிவான ஜீவனோத்தரம், 3வது சிவபெருமானின் உருவம் முதலியவற்றின் ஜீவனோத்தரம் பற்றி கூறியிருக்கு. அந்த முதல் ஆலய ஜீவனோத்தரத்தை 7 வகையா கூறியிருக்காங்க. 7 வகை என்னன்னா ஸ்தலக்கர்மா, விமானம், நாட்டாடம், கோபுரம், மண்டபம், பரிவார சுற்றுக்கோயில்கள், வாஸ்துமனை. இது வந்து முதல் ஆலய ஜீவனோத்தரத்தை போல 7 வகைகள். அடுத்து லிங்கம் முதலியவற்றின் ஜீவனோத்தரத்தை 8 வகை கூறியிருக்காங்க. இந்த 8 வகை என்னன்னா ஆளுநர், வாழாளிங்கம், ஸ்வயம்புலிங்கம், தெய்வீகலிங்கம், ஆர்ஷலிங்கம், மானுஷலிங்கம், வானலிங்கம், வைபீட்டலிங்கம், திவ்யலிங்கம். இந்த திவ்யலிங்கம் அப்படின்னு அசுரர்கள் ராட்சசர்கள் கூட்டத்தில் போட்டு திவ்யலிங்கம் அப்படின்னு சிவபெருமானின் உருவம் முதலியவற்றின் ஜீவனோத்தரத்தை 6 வகைகள் உள்ளது. அந்த 6 வகை உள்ளது அப்படின்னா கருங்கல் வகை, யுரோக வகை, உடைப்பு சிற்பங்கள், சூழ வடிவங்கள், அக்னிகுண்டம், சித்தாந்த நூல்கள். இந்த 6 வகையை வந்து சிவபெருமானின் உருவம் முதலியவற்றின் ஜீவனோத்தரத்தை 6 வகையை கூறியிருக்கு. இந்த இவ்வளவு முக்கியமான ஒரு அவசியமான ஜீவனோத்தரத்தை பற்றி வானதேவ சிவாச்சாரிய நிகசக்தி சிவாச்சாரிய வந்து ஜீவனோத்தர சகம் அப்படின்னு 10 ஸ்லோகம் கூறியிருக்காரு. இந்த 10 ஸ்லோகத்திலேயே எல்லா ஜீவனோத்தரத்தோட மொத்தமான 10 ஸ்லோகத்துக்குள்ள அடக்கியிருக்காரு. அதுல முதல் ஸ்லோகத்திற்கு 6வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதோட தலவரிசையும் ஸ்தலக்கர்மாவை பற்றி அந்த 6 ஸ்லோகம் வரைக்கும் கூறுவாங்க. அதுக்கடுத்து 6லிருந்து 9வது ஸ்லோகம் வரைக்கும் முருகலிங்க விமானத்தோட ஜீவனோத்தரத்தை பற்றி சொல்லுவாங்க. அடுத்து அந்த கடைசி ஸ்லோகத்தை வந்து தேவை பரிவார பற்றி அதோட ஜீவனோத்தரத்தை பற்றி சொல்லுவாங்க. வந்து நான் வந்து முதல் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பற்றி சொல்ல போறேன். முதல் ஸ்லோகம் ஓம் ஸ்ரீவக்ஷேத்ர நிவாச பக்த ரமேஷாச்சாரி புண்ணியாவலி भागन्तु एकम् आत्मजीवनकृते पुण्यस्य भागद्वयम् तत् पुण्येऽग्नि ताम्रपात्रनिहितम् चत्वारशुभाचारपठेत्. என்ன சொல்லியிருந்தோம், இந்த சைவ க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஒரு அறுபத்தெட்டு க்ஷேத்திரம் இருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். வாரணாசியில் மகாகருவர், விராட்டியில் மகேஸ்வரர், நீங்கீஸ்வரத்தில் தேவதேவேஸ்வர், கலையில் கபிதாமகர், குருக்ஷேத்திரத்தில் ஸ்தானநாயகர், பிரகாசத்தில் சசிபூஷணர், புஷ்பகத்தில் அருவகுந்தர், விமலேஸ்வரத்தில் விஸ்வேஸ்வரர், அட்டகாசத்தில் ஆனந்தர், மகேந்திரத்தில் மகாபதர், உச்சையில் மகாகாலர், மகாபதத்தில் மகோத்கர், சங்குவர்ணத்தில் மகாஜவர், கோகர்ணத்தில் மகாபுரர், பத்ரகோட்டியில் மகாயோகீஸ்வரர், ஸ்தலேஸ்வரத்தில் மகாலிங்கமூர்த்தி, ஏட்டாரத்தில் ஈசானர், இமாலயத்தில் புத்திரர், ஸ்வர்ணாட்சத்தில் சஹஸ்ராட்சர், விஸ்வேஸ்வரத்தில் ரிஷபத்வஜர், வைரவத்தில் வைரவேஷர், பத்ராபத்தில் பத்ரர், கனகலத்தில் ருத்திரர், பத்ரகர்ணத்தில் சதாசிவர், வேதத்தில் தண்டீரர், புதாங்கரத்தில் சண்டீசர், துருசேத்தியில் புத்திரேகர், ஜாங்கரத்தில் அபர்த்திவாசர், ஏகாரத்தில் கிருத்திவாசர், அமிர்தகேரத்தில் சூக்ஷ்மர், தாளங்குளத்தில் நீலகந்தர், விமலேஸ்வரத்தில் ஸ்ரீகந்தர், ஞானேஸ்வரத்தில் சித்தேஸ்வரர்,
காயத்ரியில் முகதகேஸ்வரர், காஷ்மீரத்தில் விஜயர், மகுடேஸ்வரத்தில் அஜந்தர், யுதேஸ்வரத்தில் பஸ்மகாயர், கைலாயில் கிராட்டர், ரிஷஸ்தாபையில் யமலிங்கேஸ்வரர், அரவீதத்தில் ரிஷபையில் பிரியம்பகர், வடபையில் திரிலோச்சனர், தீமகத்தில் வினேஸ்வரர், நேர்மாகத்தில் பசுபதீஸ்வரர், ஆரோகணத்தில் வருணீஸ்வர், இந்திகா நகரத்தில் உமாபதீஸ்வர், கங்காசரசில் அமரகமண்டர், அதோஸ்வரத்தில் ஓங்காரேஸ்வரர், ஹரிச்சந்திரத்தில் அப்திநாத், குருக்ஷேத்திரத்தில் ஸ்ரீவரர், ராமேஸ்வரத்தில் செட்டிகர், மகுடேஸ்வரத்தில் சௌமியர், சப்த கோதாவரியில் பீமர், நாகேஸ்வரத்தில் ஸ்வயம்புவர், வெங்கடேஸ்வரத்தில் சுசுவியார், ஸ்ரீசைலத்தில் திரிபுரானந்தர், கர்ணிகாரோகணத்தில் அத்தியட்சர், கைலாயத்தில் கணநாயகர், ஏழு கூட்டத்தில் விரோபாட்சர், கந்தமானத்தில் புகழ்புவர், சிவஸ்தானத்தில் கங்காதரர், வடவாமுகத்தில் அனலேஸ்வரர், விந்தியமையில் வராகேஸ்வரர், கோடிகட்டத்தில் உக்ரர், இஷ்டகாபுரத்தில் வரிஷிதர், கங்கையில் ருத்ரசேகர், பாதாளேஸ்வரத்தில் ஆடகேஸ்வரர், லிங்கேஸ்வரத்தில் வரதர். முன் சொன்ன 68 கஷேத்திரம் வந்து இந்திய கஷேத்திரம். அந்த கஷேத்திரம் வந்து அஷ்டசக்தி ஸ்தானம் அப்படிங்கிற முதல் வீராக கூடியிருக்கு. ஏன்னா இந்த வியாக்கியானம் சொல்லியிருக்குது. நம்ம வந்து அந்த ஜீவனோச்சாரம் பண்ணோம்னா நமக்கு வந்து எந்தெந்த மாதிரி ஒரு புண்ணிய பலன்கள் பண்ணலாம். இந்த 68 கஷேத்திர வாசம் பண்றதுனால பண்ணணும். அது இல்லாம நம்ம குரு தீட்சை வாங்கி நம்ம வந்து பக்குவமான மனம் வந்து நம்ம சிவபூஜையோட பக்தியோட பண்ணணும். இல்லாட்டி நம்ம மட்டும்தான் இந்த சிவகாரியங்கள பிரவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பண்ணி அவங்க இந்த மாதிரி யாருக்கு பிரவர்த்தி அடைதோ நீங்க வந்து தன் பணத்தை வந்து முதல் பாகமா வச்சுக்கணும். முதல் பாகம் வந்து நம்மளோட ஆத்ம ஜீவன செலவுக்காக வச்சுக்கணும். இன்னொரு பாகம் வந்து ஒரு நல்ல நாட்டை ஒரு தாமிர பாத்திரத்தை வச்சு நம்ம சிவகைக பண்ணணும் அப்படின்னு முதல் ஸ்லோகங்கள் அர்த்தம் சொல்லியிருக்கு. அதுக்கு 2வது ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்கோம், ஜீவனோத்தார வேதங்களை பத்தி சொல்லியிருக்கோம். 3வது ஸ்லோகம் வந்து ஆணையாடி சுடதீர்மக்காரன் சொல்லி சிற்பணிகள் அப்படின்னு 3வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. ராமேஸ்வரத்தை சொல்லியிருக்கோம். 2வது தீர்மக்காரன் விமான வேதங்களை பத்தி 4வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. 5வது ஸ்லோகம் வந்து வாழ்வத்திறனால இயக்கம் தீர்மக்கார காலம் சாராயங்களின் வாசலில் உள்ளது லட்சியங்களின் அளவு பாராட்ட சனம் இதெல்லாம் பற்றி 2வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. 6வது ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்கா, ராக்கார கோபுர ஜீர்ணம், ராக்கார வடி உள்ளது, ராக்கார ஜீர்ண விதி, பழமையான ஜீர்ணம், திரவிய விசேஷம் இதெல்லாம் பற்றி 6வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. 7வது ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்குன்னா, சனிகலிங்க பேதம், லோகலிங்க பேதம், மரலிங்க பேதம், ஆனலிங்க பேதம், மானுஷலிங்க பேதம் இதெல்லாம் பற்றி 7வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. 8வது ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூலோத்தாரங்களை, மந்திர விமானம், விஷஸ்தாபனம் இந்த விசர்ஜன முறையை பற்றி 8வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. 9வது ஸ்லோகம் எப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்வயம்புவ ஜீர்ணோத்தாரம், ஜீர்ணோத்தாரம் வந்து பிரத்யங்கள் பாடுபடுவதை பற்றி 9வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. 10வது ஸ்லோகத்தை பற்றி சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, அம்பிகையோட ஜீர்ணோத்தாரம், அப்புறம் விநாயகாரி ஜீர்ணோத்தாரம், சுற்றுவாய்களோட ஜீர்ணோத்தாரம் பற்றி 10வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. இவருக்கு கிடைத்த விஷயத்த நான் வாக்கியம் பார்த்ததுல கிடைச்ச வரைக்கும் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வச்சுக்கணும். அடுத்தடுத்து போன போயிடும் நான் அடுத்த சுவாக்கோட எவ்வளோ விஷயம் கிடைக்க முடியும் முயற்சி நான் அடுத்த போராட்டம்